அன்பான தேவ ஜனமே, விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் சுவிசேஷ சபை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் ஆவிக்குரிய வார்த்தை என்ன அப்படின்னா, யோபு 30:17. ராக்காலத்திலே என் எலும்புகள் துளைக்கப்பட்டு என் நரம்புகளுக்கு இளைப்பாறுதல் இல்லாதிருக்கிறது. இது நம்மளுடைய வார்த்தையா கூட இருக்கலாம். தேவனிடத்துல நம்ம உள்ளத்துல இருந்து சில நேரங்கள்ல காயங்கள் வரும்போது, வியாதி வரும்போது நாம இப்படிதான் கேட்போம். யோபோட வாழ்க்கையிலும் இப்படிதான் நடந்தது. அதனாலதான் காலத்தில் என் எலும்புகள் துளைக்கப்பட்டு என் நரம்புகளுக்கு இளைப்பாறுதல் இல்லாதிருந்தது அப்படின்னு என்ன பண்றாரு, உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அந்த வலி தாங்க முடியாம சொல்றாரு. இதுல இருக்கிற ஆவிக்குரிய அர்த்தம் உங்களுக்கு சொல்றேன், நல்லா பாருங்க. காலத்தில் என் எலும்புகளுக்கு, அதாவது காலத்திலே என் எலும்புகள் துளைக்கப்பட்டு, காலத்துல உங்களுடைய எலும்புகள் துளைக்கப்படுமானால் காலையில அந்த எலும்புகளுக்கு புது பலனை தர தேவன் வல்லவராய் இருக்கிறார். அப்ப உங்களுடைய எலும்பு துளைக்கப்படும் போதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, புது எலும்புகளை உருவாக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். காலத்துல எலும்புகள் சோர்வா இருக்கும், காலையில அதற்கு புது பலனை தேவன் தருவார். அது மட்டும் இல்லை, என் நரம்புகளுக்கு இளைப்பாறுதல் இல்லாதிருந்தது. 2 காரியங்கள். எலும்புகள் துளைக்கப்படும் போது அவர் எலும்புகளுக்கு புது பலனை தர வல்லவராய் இருக்கிறார். நரம்புகளுக்கு இளைப்பாறுதல் இல்லாதிருக்கும் போது நரம்புகளுக்கு இளைப்பாறுதலை தந்து உங்கள் அனைவரையும் தேவன் சாட்சியாய் நிறுத்துவார். தேவன் தாமே உங்கள் யாவரையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.